என் பிரியமான ஜனங்களே, நம்மில் பல பேர் இன்று தூக்கமின்மை என்ற பிரச்சனையால் கஷ்டப்படுகிறார்கள். அது வேறொன்றுமில்லை, மன அழுத்தமும் கவலைகள், பிரச்சனைகள். இதுதான் நம்மை வாட்டும் போது ஏற்படும் தூக்கமின்மைக்கு காரணமாகும். அதாவது நாம் தூங்குற மாதிரி சில பேருக்கு இருப்பாங்க, ஆனா அவர்கள் விழித்து கொண்டிருப்பார்கள். அதாவது தூக்கம்னு இருக்கும், ஆனா அவங்க தூங்கத்தில் தன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் விழித்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வகையும் உண்டு. தூக்கமில்லாமையால் வரும் நோய்கள், அதாவது அறிகுறிகள், அதை எப்படி சரி செய்வது, முக்கியமாக அறிகுறிகளை தெரிந்து கொள்வோம். அதாவது சோர்வு மற்றும் சலிப்பு, இவையினால் தூக்கம் வராது. கவனம் செலுத்த முடியாமை, மன அழுத்தம், எரிச்சல், யாரை கண்டாலும் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு, எரிச்சல், நினைவாற்றல் குறையும், கண் கீழ் கருவளையம் உண்டாகும். இதுதான் அறிகுறிகள். அதாவது சோர்வு மற்றும் சலிப்பு, கவனம் செலுத்த முடியாமை, மன அழுத்தம், எரிச்சல், நினைவாற்றல் குறைவு, கண் கீழ் கருவளையம், இவைதான் அறிகுறிகள். சரி, அதை எப்படி சரி செய்வது? சரி செய்வது என்பது நேரத்தில் தூங்கவும் எழவும் பழகி கொள்ள வேண்டும். மொபைல், டிவி நேரத்தை குறைக்கவும். மாலை நேரத்தில் காபி, டீ தவிர்க்கணும். முக்கியமாக தினமும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றவும். இல்லை என்றால் இதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக் உருவாகும். சர்க்கரை நோய் அதை தொடர்ந்து வந்துவிடும். அமனாத்தனம் என்றால் வயிற்றில் கோளாறு ஏற்படும். மண்டை, அதாவது மன அழுத்தம் ஏற்படும். தலைவலி உண்டாகும். ஆகையினால் நாம் அனைவரும் இதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த நேரத்தில் குரட்டை இடுபவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். குரட்டை ஏன் வருகிறது? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய டிஸ்டர்பா இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்களே அதுக்கு ஏன் வருதுன்னு அறிஞ்சுக்கணும்னா, ஒரு இன்ச்சு டேப் எடுத்து உங்களுடைய கழுத்தின் மேல் அளந்தீங்கன்னா, ஆண்களுக்கு 16 இன்ச்சு இருக்கணும், பெண்களுக்கு 15 இன்ச்சு இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த குரட்டை விடும் பழக்கம் உண்டு என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம், வரும் என்றும் தெரிந்து கொள்ளலாம்.